1985ஆம் ஆண்டுல மண்மணம் வீசும் ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அமைதியே வாழ்க்கையா இருந்த காலம். அந்த கிராமத்துல ரமேஷ்ன்ற ஒரு பையன் அன்பான குடும்பத்தோட எளிமையா வாழ்ந்து வந்தான். அம்மா காஃபி போட்டுட்டு இருந்தாங்க, அப்பா வயல் வேலை செஞ்சாரு, பாட்டி திண்ணையில உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. பழைய சீருடை, புத்தகங்கள் நிறைந்த பை, மண் பாதையில நடக்கிற கால்கள், நண்பர்கள் கூட சேர்ந்து சந்தோஷமா பள்ளிக்கு போனாங்க. அந்த காலத்து பள்ளி ரொம்ப சின்னது, ஆனா வாழ்க்கை பாடங்கள் பெரியது. கருப்பு பலகை, மர பெஞ்சுகள், அப்போ எல்லாம் கம்ப்யூட்டர் இல்ல, பிளாக் போர்டு தான் எல்லாமே. ஆசிரியர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மனசுல ஆழமா பதியும். மதிய நேரம் வந்தா எல்லாருமே சேர்ந்து உட்கார்ந்து உன்னோடது என்னோடதுன்னு இல்லாம பகிர்ந்து சாப்பிடுவாங்க. உங்க அம்மா சாம்பார் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் பாராட்டே பெரிய சந்தோஷம். பள்ளி முடிஞ்சதும் வீட்டுக்கு போக அவசரம் இல்ல. கில்லி பம்பரம் எல்லாம் விளையாடினாங்க. சாயங்காலத்துல தாத்தா கதை சொல்லிட்டே வருவாரு. தீபாவளி பண்டிகைகள்ல பட்டாசு வெடிச்சு புது ட்ரெஸ் போட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஏரிக்கரைக்கு போய் குளிச்சுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. சில காலம் கழிச்சு ரமேஷ் கிராமத்துக்கு வந்தான். கிராமமே பெரிய நகரமா மாறி இருந்துச்சு. காலம் மாறிடுச்சு, ஆனா அந்த நினைவுகள் எல்லாம் மாறவே இல்ல.